ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். பார்த்துட்டேல என்ன பார்த்தேன்? படம் தான் 2K லவ் ஸ்டோரி. வேலண்டைன்ஸ் டே வேறு இன்னைக்கு கரெக்டான நேரத்தில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2K லவ் ஸ்டோரி ரொமான்டிக் காமெடி வித் மெசேஜ், நல்ல மெசேஜோட. சுசீந்திரன் தான் டேரக்டர். அந்த படத்தோட விமர்சனத்தை பற்றி பேச கேட்பீங்க. ஏன் இந்த சேனலில் போடுறேன், ஏன் அந்த சேனலில் போடல, ஏன் ஸ்போர்ட்ஸ்லன்னு ஏன் போடக்கூடாது? அது நிறைய காரணங்கள் இருக்குது. வெண்ணிலா கபடி குழு நம்ம இந்த டேரக்டர் சுசீந்திரன் எடுத்தது தானே, அதுவே கபடி தானே, PKL தானே. என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸு யூ கேனாட் செப்பரேட். ஆனால் ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் IPL எடுத்துங்களா, ஷாருக் கான், ஜூஹி சாவ்லா, பிரீத்தி சிந்தா, PKL பாருங்கள், அபிஷேக் பச்சன், ஜெய்பூர் பிங்க் பேந்தர் ஓனரு. ஸ்போர்ட்ஸு சினிமாவில் ஒன்றா தானே போகுது, அதனால தான் அதில் பேசுகிறேன். அண்ட் சுசீந்திரன் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பார். ஜீவா படம் எடுத்ததும் அவர் தான். வெண்ணிலா கபடிக்குழு கிரிக்கெட் பற்றி எடுத்திருக்காரு, கபடி பற்றி எடுத்திருக்காரு. அதோட மேலே இன்னும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இந்த படத்து ஹீரோ இருக்கார்ல, ஜெகவீர், கார்த்திக்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரே ஒரு கிரிக்கெட்டர் தான். அவர் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆனவர். ஆஸ்திரேலியாவில் போய் வேலை விஷயமா போனப்போ கிரிக்கெட்டும் கண்டினியூ பண்ணியிருக்காரு, பேஷனை கண்டினியூ பண்ணியிருக்காரு. அப்போ ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் நடக்கும். முன்னெல்லாம் இந்தியா போகும்போது ப்ராக்டிஸ்க்காக வார்ம் அப் மேட்சஸ், அந்த மாதிரி மேட்செல்லாம் நிறையா விளையாடிருக்காரு. இவர் இன்ஃபேக்ட் தோனி, விராட் கோலி, அஸ்வின், சுரேஷ் ரெய்னா இவங்க கூடலாம் போலிங் போட்டிருக்காரு. இவங்களுக்கு எதிராக விளையாடிருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்சாக இருந்தாலும் மேட்ச் இஸ் மேட்ச் தானே. கிரிக்கெட் கனெக்ஷனுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தேன். இவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும், எப்படி கடின உழைப்பு, நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஐம் டெல்லிங் யூ. அண்ட் ஜெகவீர், யூ வில் ஹேவ் அ வெரி குட் ஃபியூச்சர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த படம். எல்லா படமும் பார்ப்போம், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம். துபாயில் 30 வருஷம் இருந்ததுனால என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு சினிமா மட்டும்தான் அந்த காலத்தில். இனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, போதும் இன்ட்ரோ, விஷயத்துக்குள்ளே போங்கிறீங்களா? எஸ், 90s கிட்ஸ் வர்சஸ் 2K கிட்ஸ் சொல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தமாஷா. நிறைய பேர் மனசில் 2K கிட் எல்லாமே இன்ஸ்டா பிள்ளைங்க, இன்ஸ்டாவே நோண்டிட்டு இருப்பாங்க. அதுங்க அப்படி கிடையாது. நல்ல பசங்களும் அதில் இருக்காங்க. எப்படி நீங்கள் அவங்க வளர்த்து கொண்டு வரீங்க, அது ரொம்ப முக்கியம். படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே நியூ ஃபேஸ். ஹீரோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச முகம் தெரிஞ்சு. பாலசரவணன், ஜெயபிரகாஷ், வினோதினி அண்ட் சிங்கம்புலி. அதுவே ஒரு நல்ல ஃபீல் குட். அது வர 6 மாதமாக அடி தடி வெட்டு குத்து கார் பறக்குது ஆய்வு டெமல் டிமெல் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா கண்டிப்பாக 80s கிட் 90s கிட் 2K எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாமே பாருங்கள். இந்த படம் ஒரு வல்கர் சீன் ஒன்று மேலே ரொம்ப நல்ல ஃபீல் குட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாத்துக்கு மேலே 2 hours 7 minutes தான் கிறிஸ்பாக படம் முடிச்சிருக்காங்க. சரி, கதைக்குள்ளே போயிடுவோம். டைரக்டர் சுசீந்திரன், நான் முதல்ல அவர் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். அவர் எப்படிப்பட்ட டேரக்டர்னா, அவர் எடுத்த படத்தில் நான் மகாநல்லன்னு ஒரு படம் வந்தது 2010. அவ்வளோ இன்னும் டெரராக இருக்கும் அந்த படமே. கார்த்திகை வச்சு எடுத்தார். அதே மாதிரி பாயும்புலின்னு ஒரு படம் விஷாலை வச்சு 2015. பாண்டிய நாடும் விஷாலில் வச்சு தான் எடுத்தார் 2013. விக்ராந்த் இருப்பார் அதில். வெண்ணிலா கபடி குழு ஆஸ் இன்னும் ஆல்வேஸ். ஆதலால் காதல் செய்வீர்னு ஒரு படம் வர வந்து சம்திங் இந்த மாதிரி தான் இருக்கும் சப்ஜெக்ட்டு. அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். அது அவ்வளோ போகல. ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ மீடியா அட்டென்ஷன் கிடையாது, சோஷியல் மீடியா இல்லை 2010. இதெல்லாம் எடுத்தவர் தான் இந்த சுசீந்திரன். ரொம்ப நாள் கழிச்சு அவரை இந்த மாதிரி ஃபீல் குட் மூவி எடுக்க முடியும்னு காமிச்சா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 3 சேனல் வேறு என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க தேட்டர் வாசலில். நீங்கள் பாருங்கள், நான் எங்கள் எல்லா தேடி பாருங்கள், தேட்டர் ரெஸ்பான்ஸ் நான் பேசியிருக்கேன். எனிவே, கதைக்குள்ளே போய்டுவோம். கதை ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தாங்க. ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? பாய் ஹீரோ அதான் கார்த்திக் கேரக்டர், அவர் பேர். மோனிகா தான் அவங்க மீனாட்சி, அவங்க தான் ஹீரோயின். அவங்க மோனிகான்ற கேரக்டரில் 2 பேரும் ஸ்கூலு, காலேஜு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஒன்றாவே இப்போ வளர்கிறாங்க 15-20 வருஷமாக. அவ்வளோ பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஃப்ரெண்ட்ஷிப்பாக. ஆனால் சொசைட்டி எப்படி பார்க்குது? ஒரு பொண்ணு பையனு பேசினா காதல், லவ் தான் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க, சொந்தத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி கவுண்டர் பண்ணி என்ன வராங்கன்னு நிறையா ஸ்கோப் இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க கூட, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜில் கார்த்திக் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவர் பவித்ரா. ஏன்னா இவங்க ஃப்ரெண்டு தானே, பவித்ரான்னு கேரக்டர் ஒருத்தவங்க வராங்க. அண்ட் அப்போ அப்படியும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுருக்காரு மோனிகா கூட. பட் அது பிடிக்கல பவித்ரா. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, உடனே நான் வேணுமா அவங்க வேணுமா. பொசிசிவ்னஸ்ன்றது உள்ளே கண்டிப்பாக வரும். லவ் ஒரு கட்டத்தில் பொசிசிவ் வரும். அவங்க சொல்கிறாங்க, என்ன தான் உனக்கு பிடிக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட பேசாத, என்ன இடத்துல பேசிட்டு இருக்கேன்னு. அவர் சொல்லுவார், உன்னை நேற்று 3 மாதம் தான் தெரியும், எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்து தெரியும், என்னோடய ஃப்ரெண்டுக்கு எந்த காலத்தையும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்கலன்னா போ அப்படின்றவார். அந்த அளவுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுது மோனிகாவுக்கு. அவங்கள ஐயோ நம்மளால நம்ம ஃப்ரெண்டு சோகமாக இருக்கானேன்னு திருப்பி அவங்கள சேர்த்து வைப்பாங்க. நீ 2 பேரும் சேருங்க போங்க அப்படின்ட்டுன்னு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் கொஞ்சம் ஜல்லியை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்களா. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க பவித்ரா. இன்டர்மிஷனில் தான். இப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சுன்னா அவர் சோகத்தில் போயிடுறாரு ஹீரோ. அவரை சோகத்துலேருந்து மீட் எடுக்கிறாங்க ஹீரோயினு. அந்த சீனை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்டு இப்படி டென்ஷனாக இருக்காங்க. ஒரு திருப்பி பழைய நிலைமைக்கு கூப்பிட்டு வராங்க. அப்புறம் கார்த்திக் மோனிகா அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபேமிலியில். அம்மா சொல்கிறாங்க ஹீரோனோட அம்மா, நீங்கள் 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு. அப்போ தான் அவர் சொல்லுவார், இல்லைங்க நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பழகணும், லவ்வுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, ஸோ வேண்டாம், அவளுக்கு பிடிச்சவங்களும் நீ கல்யாணம் பண்ணி வைங்கன்னும் போது அவங்க சொல்லுங்க, அப்போ ஒன்று பொண்ணு அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த பையனோட சிஸ்டர் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ
அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், யாரும் வாலாட்ட மாட்டாங்க, மிரட்ட மாட்டாங்க அப்படின்னு அன்பாக சொல்லுவாங்க. அவரும் ஓகேம்பாரு. அதே மாதிரி பொண்ணு தேட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் அண்ணன் தங்கச்சி யார் இருக்கா அப்படின்னு. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, இதுதான் மற்ற திரைக்கதை. 90s அண்ட் 2 கிட்ஸோட ட்ராவலை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. இன்னும் அவங்க அடிக்கிற காமெடி ஆகட்டும், சுசீந்திரன் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அவங்களோட திறமைகளை. ஏன்னா இவங்களாம் நியூ ஆக்டர்ஸ். பாலு சார் பெரிய பெரிய ப்ளஸ் படத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டாக வராரு, திறமையாக கலக்கிறாரு மனுஷன். எனக்கு பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கும். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காமெடி. அவங்களும் நிறைய சான்ஸ் பிடிக்கணும். சும்மா எத்தனை நாள் தான் அந்த மண்டை தலையா அந்த தலையா இந்த தலையா வச்சிருப்போம். அவர் காமெடி பாருங்கப்பா, அவ்வளோ ஹியூமரஸாக இருந்தது அந்த அவரோட காமெடி. அவருக்கும் நிறைய படங்கள் கிடைக்கணும். அண்ட் பாய் அண்ட் ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்தால் உங்கள் நடுவில் ஒரு பாய் ஒரு கேர்ள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உடையண்டா அப்படின்னு ஒருத்தர் டேரக்டராக படம் எடுக்கிறேன்னு ஒருத்தர் கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்குது. பாலு சரவன் கூட ஒருத்தர் வருவார், 90s கிட்ஸு. அவர் சொல்லுவார், இவங்க 2 பேரும் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்தால் சண்டை வரும் பாருன்னு. அதனால் அழகாக காமிச்சிருக்காங்க. சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் தான், ஸ்பெஷலி டு த பேரண்ட்ஸ். பசங்க நினைக்கிறவங்க அதை கொடுங்க, படிப்பு கொடுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. செகண்ட் ஹாஃபில் வர குழப்பம் அண்ட் தாய்மாமன் நடுவில் வில்லன் வேணும்னு ஒருத்தர் கொண்டு வராங்க. அதனால அந்த சில ஹியூமராக சிங்கம்புலி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாரு தாய்மாமனோட சொந்தக்காரர். அவர் பண்ணுற லூட்டிலாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. சிங்கம்புலி மகாராஜாவில் கூட வில்லன்னு தான் வருவார். இப்போ 90s கிட்ஸ்லாம் ஞாபகம் நினைக்கிறேன், பிரியமான தோழின்னு ஒரு படம் வந்தது, பிரசாந்த். அவங்க எப்படி 90s கிட் மனசு தொட்டுச்சு, அதே மாதிரி இந்த 2K லவ் ஸ்டோரி இப்போ வந்து கரெக்டான டேயில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வேலைன்ட்டு கண்டிப்பாக 2K கிட்ஸ் மனசை கண்டிப்பாக தொடும். 2Kயில் பிறந்தவங்களுக்குலாம் 90s கிட்ஸும் கண்டிப்பாக தரும். 96 படம் எடுத்து விஜய் பற்றி என்ன மாதிரி ஆள் மனசில் தொட்டார. ஸோ அதனால் ப்ளஸ் பார்த்து ஸ்டார் கேஸ்ட்டு, ஃப்ரெஷ் ஃபேஸு, ஒரு டல் மூமெண்ட் இல்லை. எல்லாருமே படம் மாதிரி அவ்வளோ நல்லா நடிச்சாங்க. ஸ்பெஷலி ஹீரோ சொல்லி அவர் படம் ஃபுல்லாக அவர் ட்ராவலாக வராரு. அவர் தான் மெசேஜ் சொல்கிறார். அவர் மெசேஜ் சொல்லும்போது நீ எல்லாம் என்னன்னு பொதுவாக கற்றுவாங்க, ஆனால் தேட்டரில் பிரிண்ட் ஆஃப் சைலன்ஸோட பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக கோர்வே பண்ணுறாரு. அவரோட ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், நடக்கிற விதம், பேசுகிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. வரதட்சணையை பற்றி ஒரு சீன் வருது நடுவில், ஒரு 15 நிமிஷம். அந்த சீனில் அவர் பேசுவார் பாருங்கள், பிரமாதமான மெசேஜ். இந்த வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறதுக்கு சரியான பதிலடி. அவர் மட்டும் இல்லை, அந்த எல்லா ஃபேமிலி மெம்பரும் இருப்பாங்க, 20 இருப்பாங்க அந்த சீனில். அந்த ஒரு 10 நிமிஷம் சீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் எல்லாருமே ஓ அப்படியா அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்ன்றத நல்லா நேர்த்தியாக காட்டிய விதம் சுசீந்திரன் காட்டுது. இல்லை ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ்ன்னா சொல்லலாம், ரொம்ப டீப்பாலாம் போக முடியாது. 2 மணி நேரம் என்னத்தை மைனஸ் சொல்கிறது. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு மைனஸ் வேணும் சொல்கிறேன். ப்ரீ கிளைமேக்ஸில் மோனிகா அதான் அந்த ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டு குழப்பி விட்ருவாங்க. அது உடனே நம்பிடுவாங்க கடைசி 20 நிமிஷத்தில். அதுதான் கொஞ்சம் ஒட்டலை. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடி போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட தானே கேட்கணும், கார்த்திகிட்ட என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் ஒட்டலை. பட் எனி மியூசிக் இமான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் இமான். அவர் இந்த ஃபிலிம் ட்ராவலுக்கு இமானோட மியூசிக் ரொம்ப ஒத்துழைச்சிது. இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்தது. சும்மா காதை டம்மர் அடிக்காமல் அந்த படம் எப்படி போகுது அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிக்கு இப்போ அப்ரிஷியேட் பண்ணி அவன் விஎஸ் ஆனந்த கிருஷ்ணன். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது சீன்ஸ் எல்லாம். அந்த காலேஜ் சீன் ஆகட்டும், ஆஃபீஸ் சீன் ஆகட்டும், மலை பிரதேசத்துக்கு போகிறாங்க, அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் சுசீந்திரன், வெல் நோன் டேரக்டர். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம். விஷுவல் ட்ரீட் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கறதுல தேட்டர் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட் வெளில நிறைய வருது இப்போது. வெல்டன் சுசீந்திரன். ரொம்ப நல்லா இருந்தது படம். தேங்க்யூ ஸோ மச்.